வயநாட்டில் ரீசெண்டாக நிலச்சரிவு ஆச்சு. அது எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ண இந்த நிமிஷம் வரைக்கும் 5 பேரை இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வயநாட்டில் இது முறை கிடையாது. இது வந்து 3வது முறை. இதுக்கு முன்னாடி இதே வயநாட்டில் மேப்பாடியில் புத்துமலாங்கிற ஒரு இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைடு வந்துச்சு. எப்போனா 2019 வந்த லேண்ட்ஸ்லைடில் 17 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2024 ஜூலை 30ஆம் தேதி நைட்டு வந்த அந்த லேண்ட்ஸ்லைடில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. சில பேரை கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் இப்போது இது. ஸோ இந்த 3க்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 வந்து நேச்சுரலாகவே கிரியேட் ஆனது. இது ஒரே மனிதனால் ஏற்பட்ட நிலச்சரிவாங்க. அதனால இந்த 3 வித்தியாசம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் 2 வந்து நேச்சுரலாவே கிரியேட் மண்ணுகளை சேமிச்சு வச்சாங்க, அப்புறப்படுத்தாம சொல்றாங்க. அதனால இந்த ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்பட்டதாக அதிகப்படியாக மழை பெஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆனது அந்த இடம், அந்த பிளேசஸ், அங்கே இறந்தது, இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய வீடியோஸ் இருக்குது. வயநாடு லேண்ட்ஸ்லைடுன்னு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அப்படி யாராவது பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க.